இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 5-6 துண்டு பெருங்காயம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சிடுங்க. குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பருப்பை நல்லா குழைய வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். கேரட் 2 கேரட்டு நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணுது. 2 கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம், கேரட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பீன்ஸும், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 1 தக்காளி, கருணக்கிழங்கு கொஞ்சம் 1 கப் அளவு. இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ஒரு 2 துண்டு, அதுவும் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே இதில் சேர்த்துடணும். சாம்பார் வெங்காயம் 1 கப் அளவு. சாம்பார் வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ அரிசி இது மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி தான் சேர்க்கணும், பச்சை அரிசி போடக்கூடாது. இதுவும் இதில் சேர்த்துடுங்க. சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எங்களோட வீடியோவில் சாம்பார் பொடி எப்படி செய்யறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி செஞ்சது தான் இது. வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி தான். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ½ டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு 1 டீஸ்பூன். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்ட வேணால் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி 1/2 கப் அளவு ஊற்றிடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துருங்க. அதில் இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி நம்ம கூட இந்த புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றின உடனே கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொம்பு தண்ணி அதில் ஊற்றணும். ஏன்னா சாதம் வெந்து வரணும்ல, அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கணும். இது அப்படியே குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க.
2-3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி, நெய், 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா குழஞ்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்துக்கணும். நெய் தேவைப்படுறவங்க வேணால் கூட போட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், ½ டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சீரகம் ½ டீஸ்பூன், இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய், see you in next video.